சமாதானமாய் சந்தோஷமாய் வாழும்படியாதான் இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நம்ம கொண்டாடுகிறோம். வந்திருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது குழுவில் எங்கள் கிறிஸ்டியன் அட்வொகேட்ஸ் ஃபெலோஷிப் தலைவராக இருக்கிற பிரபாக சார் வந்து ஜெபித்து இந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைப்பார்கள். இந்த இனிய மாணவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக இந்த இயேசு பிறந்த நற்செய்தியை கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் தொடர்ந்து இந்த ஐக்கியத்திய சார்பாக நடத்தி வருகிறோம். இதற்கு நீங்கள் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்ததற்காக முதற்கண் இயேசுபிரானுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஐக்கிய சபை கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலமாக இங்கே இந்த சபையிலே வெள்ளிக்கிழமை தோறும் கூடி ஜெபித்து கிராம மக்களுக்கு நலத்திட்டங்களை உதவிகளையும் செய்து வருகிறோம். அப்பேற்பட்ட இந்த சபையானது தொடர்ந்து வளர்ந்து வருவது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த இயேசு இந்த நாட்களை உலக இரட்சகர் பிறந்த நாளாகவும் அவர் பிறந்த நாளை உலக மக்கள் அனைவருக்கும் நற்செய்தி செய்கின்ற ஒரு நல்ல நாளாகவும் உலகம் முழுக்க கொண்டாடி வருகிறார்கள். அதற்காக நாங்களும் இந்த விழாவை தொடர்ந்து இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களை நீங்கள் அறிவீர்கள். உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருந்து மறைந்திருக்கிறார்கள். அந்த இயேசு பிரானுடைய கல்லறை மட்டும்தான் இன்றைக்கும் திறந்திருக்கின்றது என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆமீன். அதே போல அவர் பிறந்தது ஒரு சகாப்தம். அவர் வாழ்ந்தபோது அவர் நடந்தால் மக்கள் எல்லாம் நலம் பெற்றார்கள். எல்லா உதவிகளையும் கூடைகளையும் செவி இல்லாதவர்களையும் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தினார். ஒரு பாவம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து பரலோகத்தை சென்ற பிறகும் பரிசுத்த ஆவியாகி இன்றைக்கும் நம்மிடம் உள்ளாகி மக்களுக்கு நன்மை செய்யும் ஒரு தேவனாயிருக்கு. அப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் இன்றைக்கு இந்த விழாவை எடுக்கிறோம். இங்கே வந்துள்ள அனைவரும் இந்த விழாவை கண்டுகளித்து ஆசீர்வதித்து அவருடைய நற்செய்தியை பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இங்கே நடக்கின்ற இந்த கூட்டத்திற்கு கர்த்தர் தாமே முழு பொறுப்பெடுக்கணும். செய்திகள், பாடல்கள், ஆராதனை, நாடகங்கள் மற்றும் அது அனைத்துகளுக்கும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தணும். அவ்வாறு செய்வார் என்று நம்ம விசுவாசிக்கின்றோம். ஆகவே இங்கே நீங்கள் இருந்து கண்டுகளித்து விழா முழுவதும் இருந்து ஆசீர்வதித்து செல்லுமாறு உங்கள் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமீன். ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் மட்டுமா இருந்தாலும் முடிவு பலனுள்ளதாய் மாறப்போவது நான் செலுத்துகிறேன். வந்திருக்கிற எல்லா வழக்கறிஞர் பெருமக்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதம். என்னுடைய நோக்கம் எப்படியாவது பரிசுத்த ஆவியானுடைய கரங்கள் ஒவ்வொரு மீது இறங்கி அவருடைய வாழ்க்கைகளை மாற்றும்படி ஆட்சிக்கும். இந்த விழாவானது அநேக உள்ளங்களை தொடும்படி ஆட்சிக்கும். அநேக ஆண்டோடைய பக்கமாய் கிருபித்தாங்க. எல்லா குறைகளை மாற்றுங்க. எல்லாத்தையும் திருக்கல்ல கொடுக்கிறோம். மீட்பரட்சியமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள தகப்பனே. ஆமாம். பெயர் அவர் வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
பாடிய கோயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சென்ட் ஆண்டர்ஸ் சர்ச்சுடைய பெஸ்பேட்டை இருக்கிற ரெவரண்ட் சி சிந்தியா ரோஸ் மேடம் அவர்களுக்கு இந்த இடத்தை அவர்களுக்கு வழங்குகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் எங்கள் பிரேயர் செய்யவும் ஒரு பாடவும் ஆண்டவரை செய்தி சொல்லவும் எங்களுக்கு அனுமதி கொடுத்து இத்தனை ஆண்டுகளாக அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே அவர் வந்து வாழ்த்து வழங்கி ஜெபிப்பாங்க. இப்பொழுது சிஸ்டர் கிரேசி முன்னவன் எல்லா கைகளை தட்டி மகிழ்ச்சி வெளிப்படுத்தும். எங்களுடைய அசோசியேஷன் தலைவர் அவர்கள் பிரபாகர் சார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். நான் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த கொண்டாட்டத்தை வருகை காலங்களிலே கிறிஸ்டியன் அட்வொகேட் ஃபெலோஷிப் ஹைகோர்ட் சென்னை நீங்கள் ஒன்றிணைந்து இந்த நாளை மிக சிறப்பாக இந்த இடத்திலே ஒருவேளை அநேகர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனைவர் இங்கே வந்து ஜெபிப்பது சாட்சியாக இருப்பது அதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் சகோதரத்துவத்துக்காகவும் நாள்தோறும் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை அநீதியை எதிர்ப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார். ஒருவேளை எல்லா மதங்களிலும் இறைவன் நீதி உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த உயர்ந்த பண்புகளை
இந்த உயர்ந்த குணங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே வைத்து அதை பிறரோடு பகிர்ந்து கொண்டு பிறருக்கு இதை வழங்குவதற்காக இன்று வரைக்கும் நீங்கள் போராடி கொண்டு ஒருவேளை நீதியை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் கடவுள் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த மாதங்களில் இந்த நாட்களிலே உங்கள் அனைவருக்கும் சமாதானத்தையும் அமைதியும் நிறைவான சந்தோஷத்தையும் அருள்வார். உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த கிறிஸ்டியன் அட்வொகேட்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிற செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஒவ்வொரு மெம்பர்ஸையும் நான் வாழ்த்துகிறேன். இப்போதும் நம் மத்தியிலே மூத்த ஆயர்கள் வந்திருக்காங்க. சென்னை பேராயத்தில் மூத்த ஆயர் ரெவரண்ட் பால் பிரான்சிஸ், ரெவரண்ட் விக்டர் மனோவா, இவர்களும் நம் மத்தியிலே நம்மோடு இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த டிசம்பர் மாதம் என்றாலே ஆயர்களுக்கு அநேக வேலைகள், கேரல் ரவுண்ட்ஸ், இதன் மத்தியிலும் அவர் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாங்க இவங்கெல்லாம். ஆகவே நான் இவர்களையும் வாழ்த்துகிறேன். நான் இது முடித்ததும் நானும் கேரல் ரவுண்ட்ஸ்க்கு போனோம். ஆகவே மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னும் அதிகமாய் வருகிற புதிய ஆண்டை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மையினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவார். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஹைகோர்ட்டில், இந்த சென்னை பகுதியிலே இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்டியன் அட்வொகேட் இந்த ஃபெலோஷிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஆண்டுகளாய் ஆண்டவரே இவர்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரே ஒவ்வொரு சேவைகள் செய்வதற்கு இந்த கூட்டமைப்பு இதை முயற்சி செய்து இதை நல்ல முறையிலே ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி செல்வதற்கு நீர் இவர்களுக்கு துணையாளராய் வழிகாட்டியாய் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே ஆண்டவரே இவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த சமத்துவம், சகோதரத்துவம், இந்த அன்பு, இந்த சமாதானத்தை பிறருக்கு வழங்குவதற்காக இவர்கள் ஒவ்வொருவரும் எடுக்கிற முயற்சிகளிலே உம்முடைய கிருபை இவர்களோடு கூட இடைப்படும்படியாய் மன்றாடுகிறோம். இதை வழிநடத்தி செய்கிற செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒன்றிணைந்து இவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். விண்ணிலிருந்து நீர் மண்ணுலகிற்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்களை நீர் ஏற்படுத்தினீர். ஏழை எளிய மக்களோடு நீர் அடையாளப்படுத்தினீர். ஆண்டவரே, நீதியை நிலைநாட்டுவதற்காக இந்த பூமியில் நீர் மனு உருவெடுத்து இவர்களும் இந்த திருப்பணியை உம்முடைய குணாதிசயங்களோடு உண்மை மையமாக கொண்டு இவர்கள் கடந்து சென்று நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இதற்காக முயற்சி எடுத்தவர்கள், இதற்காக இணைந்து செயல்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தள்ளோம். உமது கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷம், சமாதானம், அமைதி ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும், ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எதிர்காலங்களை ஆசீர்வதித்தருளும். வருகிற புதிய ஆண்டை நன்மை நாள், கிருபை நாள், இரக்கத்தினால் இவருக்கு முடிசூட்டும். இவருடைய மன விருப்பங்கள், மனவிடுதல் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று நடைபெற போகிற எல்லா நிகழ்வுகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவருக்கு நன்மையாய் எல்லாவற்றையும் நீர் முடித்தருளும். தொடக்கம் முதல் முடிவு வரை ஆவியானவர் இவர்களோடு இணைப்படும்படியாய் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் கடவுளே, ஆமென். வாழ்த்துற வருங்கிய ரெவரண்ட் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து விக்டர் மனோவா அவர்களுக்கு, ரெவரண்ட் ஐயா விக்டர் மனோவா அவர்களுக்கு ஒரு சால்வையை நாம் அணிவிக்கிறோம். கனப்படுத்துகிற ஊழியக்காரர் தொடர்ந்து நம் பாடல் குழுவினர்கள் சிறு பாடலை பாடுவார்கள்.
வீட்டை கேட்கவில்லை, அங்கத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அங்கத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. இப்பொழுது கிறிஸ்டியன் அட்வொகேட் ஃபெல்லோஷிப் உடைய ட்ரெஷரர் மிஸ்டர் சுபாஷ் அவர்கள் வந்து வெல்கம் அட்ரஸ் செய்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறப்பான கிறிஸ்து பிறப்பு நாளில்
அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் சிறப்பு விருந்தினராக கடவுளுடைய வார்த்தையை சொல்ல வந்திருக்கின்ற மூத்த போதகர் ஐயா ரெவரன் ஏ பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன், சேர்மன் CSI விக்டோரியஸ் கிராஸ் சர்ச் அசோக் நகர் அவர்களை எங்களுடைய கிறிஸ்டியன் அட்வொகேட் ஃபெல்லோஷிப் சார்பாக அன்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த ஆலயத்தினுடைய ஆயிரம்மா ரெவரன் எஸ் சிந்தியா ரோஸ் அவர்கள் கேரல் ரவுண்ட் போடுவதனால அவங்க முன்பதாக அவர்கள் செய்தி அளித்துவிட்டு வாழ்த்துறை வணங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் எங்களுடைய ஐக்கியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக இன்னும் கடவுளுடைய செய்தியை கொடுக்க வந்திருக்கின்ற ரெவரன் ஃபாதர் சகாயம் CSSR அவர்களையும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அன்பாக வரவேற்கிறோம். இந்த நிகழ்விலே நாங்கள் பல நிலைகளிலே பலரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர்கள் அனைவரும் கடந்த முறை வந்தார்கள், இந்த முறையும் வருவேன் என்று அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே அவர்களை நாங்கள் வாழ்த்தி இந்த நாளிலே வருக வருக என நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி அருமை சகோதரர் ரவிபால் அவர்கள் மற்றும் மற்ற மூத்த வழக்கறிஞர்கள் அனைவரையும் நாங்கள் அன்பாக நாங்கள் வரவேற்கிறோம். மற்றும் அது மாத்திரமல்ல, நம்முடைய கேண்டீனுடைய இருக்கின்ற பணி செய்கின்ற தொழிலாளர்கள் மற்றும் அதை நிர்வகிக்கின்ற பொறுப்பாளர்கள் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்பாக வரவேற்கிறோம். இந்த நிலையில நாங்கள் எங்களுடைய பெயர் அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும், அவர்களை முக்கியமாய் வரவேற்க வேண்டும். சிறப்பாக அவர்கள் முன்பாக வந்து மிக அருமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள். நீங்கள் எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்களையும் இந்த நாளில் அவர்களை அன்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை மிக நேர்த்தியாய் இசை மீட்டிய அருமை சகோதரன் அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இதை முன்னின்று 2 பேரை நாங்கள் நியமித்தோம். ஒரு பெண்ணில் ஒரு ஆள், சமத்துவம், ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆமாம், அந்த நிலையில் 2 செல்வம் 2 ரேணுகா 2 பேரையும் நாங்கள் இந்த நாளில் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற இன்னும் மூத்த ஆயர் எங்கள் பழைய ரிட்டையர் ஆகிட்டாங்க, மாணவையாக ஜேம்ஸ் சர்ச்சில் இனாவத்தில் இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியாதுல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர்களையும் இந்த நாளில் நாங்கள் அன்பாய் வரவேற்கிறோம். இன்னும் யாரையாவது விட்டுருந்தேன்னா நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த ஐக்கியத்தினுடைய முக்கிய தலைவர் அவர்களையும் செயலாளர் அவர்களையும் மற்றும் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் மைமராஜ் ஐயா அவர்கள், மைக்கேல் ஐயா அவர்கள் மற்றும் லாசித்தில் வந்திருக்கிற செயலர் மற்றும் நிர்வாகிகள் உங்கள் யாவரையும் கூட நாங்கள் அன்பாய் வரவேற்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து தரும்படியும் உங்களை தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உரையாற்றிய சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கோயில் அவர்கள் இன்னொரு பாடல்கள் சிறப்பு பாடலை பாடுவாங்க. நம்ம அடுத்து ஜெபத்திற்கு கலந்துச்சோம். வாங்கம்மா.
சகோதரருமாகிய சகோதரர் அவர்கள் வந்து மறுபடியும் அன்போடு அழைக்கிறேன். வாங்கய்யா. சார் அவர்கள் வந்து சில வார்த்தையை சொல்லி ஜெபிப்பாங்க. சிறப்பு செய்திக்கு ஆயத்தமாக இருக்கும் போது வாழ்த்து செய்தியாக கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, அதன் விளைவாக மனித குலத்திற்கு எப்படி வாழ்வு வருகிறது என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உலக வரலாற்றில் கடவுளை தேடி அலையும் மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். கடவுளுடைய சாயல்ல, கர்த்தருடைய சாயல்ல படைக்கப்பட்ட God made man as his own image, அவருடைய சொந்த சாயல்ல படைக்கப்பட்ட மனிதர்கள் தேவ சாயலை இழந்த போது அந்த சாயலை மீட்டுக் கொள்வதற்காக கடவுளே இந்த பூமிக்கு மனிதனை தேடி வந்தார் என்கிற உண்மை சரித்திர செய்தி தான் கிறிஸ்துமஸ். சாதாரணமாக உலகம் மனிதர்கள் இன்றைக்கு நாமும் சேர்த்துதான், வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பங்களும் அவசியம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் 3 விஷயங்கள். ஒன்று, அவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி தேவை, அதுக்கு பேர் சமாதானம் என்று சொல்வார்கள். அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி தேவை, அவருடைய வாழ்க்கையின் முடிவில் எங்க போகிறோம் என்கிற தெளிவு தேவை. ஆகவே இந்த 3 விஷயத்திற்காக இந்த பூமியில மனிதர்கள் வாழும் போது இந்த முதலாவது சொன்ன தேவையான ஒரு சம்பவம் தான் சமாதானம். பீஸ். கிறிஸ்துமஸ்னா the festival of peace and joy என்று சொல்லுவாங்க. ஆகவே அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு என்ற பெயர்ல மனுஷகுமாரன் பிரஜாபதி மனித பாவங்களுக்காக 6 அறிவு படைத்த மனிதனுடைய பாவம் நிவர்த்தியாவதற்காக 6 அறிவுள்ள மனிதனாக இந்த உலகத்தில் கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை அனுப்பி அவர் பலியாக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி தான் கிறிஸ்துமஸ். ஆகவே இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, பைபிள்ல அழகான ஒரு பெயர் இருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய பெயர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், எட்டர்னல் காட், நித்திய பிதா. நித்தியத்தை குறித்து நம்பிக்கை இல்லாதபடி வாழ்கிற மக்களுக்கு இந்த உலக ஓட்டத்துல, பிகாஸ் எட்டர்னிட்டி, எட்டர்னல் லைஃப் இஸ் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எர்த்லி லைஃப். அதனை மறந்துடவே கூடாது. நித்திய வாழ்க்கை என்பது இந்த பூமியில வாழ்கிறதுடைய தொடர்ச்சி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்க்கையில அழிவுக்காக போகாதபடி வாழ்வுக்காக வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு, அவருடைய பெயர் கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சமாதான பிரபு. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களுக்கு எனக்கும் நிறைவான சமாதானம் வருவதற்காக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள்ல நீங்க எங்க பார்த்தாலும் சரி, அது தமிழ்நாட்டில் பார்த்தாலும் சரி, சென்னையில பார்த்தாலும் சரி, உலகத்துல எங்க பார்த்தாலும் 3 காரியங்களை நாம் மறந்து விடக்கூடாது. ஏக் தோ தீன், ரைட்டா? புரியுதா? 1 2 3 சொல்லுவாங்க. இது ஒரு ஓட்ட பந்தயம். அதுல 3 விஷயங்கள் மறக்கவே முடியாது. ஒண்ணு என்னன்னா, இந்த அலங்கரிப்புல, இந்த அலங்காரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல ஒரு மரம் இருக்கிறது. there is a tree, இல்லையா? it's called Christmas tree. சரியா? இன்னொன்னு மேல ஒண்ணு இருக்கிறது, that is called star. இது 2 இருக்கிறது. ஆனா இங்க தாத்தாவை தான் காணும். இங்க இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸா இருக்கிறதுனால, இன்க்ளூடிங் அருமையான மூத்த ஆயர் விக்ரமணவாயரும் யங்கா இருக்கிறதுனால கிறிஸ்துமஸ் தாத்தாவை காணும். வருவார். சரியா? இந்த 3 விஷயங்களும் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றால், நீங்க மறந்து விடவே கூடாது என் அன்பு சகோதர சகோதரிகளே. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, as a lawyer I am privileged to be a lawyer. எப்படி நம்முடைய சபை சர்ச்ச தலைவர் அருமையான ரெவரண்ட் சிந்தியா அம்மா சொன்னாங்களோ,
நீதிக்காக, நியாயத்திற்காக, சகோதரத்துக்காக, சமத்துவத்திற்காக போராடுவதற்காக நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். So the first lawyer, முதல் வழக்கறிஞர் யாருன்னு கேட்டீங்கன்னா, Jesus himself is a good lawyer for bad sinners. It's true. It's true. Jesus still is a lawyer. He will become as a judge. One day he will come. இயேசு நியாயாதிபதியாய் நீதிபதியாக வரப்போகிறார். இரண்டாவது இந்த மூன்று விஷயத்துல first thing, சாண்டா கிளாஸ் இல்லாதவரை பத்தி சொல்லுகிறோம். அந்த தொப்பி மட்டும் இருக்கிறது, கண்ணுக்கு தெரிகிறது. இந்த சாண்டா கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா, it tells a clear story that our God is a giving God. கொடுக்கும் கடவுள். யாரை கொடுத்தார்? யோவான் 3:16 சொல்கிறது, கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய பிரஜாபதி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல், மனித குலம் கெட்டு போகவே கூடாது, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, எட்டர்னல் லைஃப், அதை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை கொடுத்தார். So the Christmas, Santa Claus tells a very clear story. Our God is a giving God. சரியா? ட்ரீ, மரம் இருக்கிறது. இந்த மரம் சொல்லுகிற செய்தி என்ன? கிவிங் God, grieving God, துன்பப்படுகிற ஒரு கடவுளை குறித்து சொல்லப்படுகிறது. இங்க அட்வொகேட்ஸ் ஆர்கியூ பண்றாங்க, நிறைய அட்வொகேட்ஸ் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. எப்படி கடவுளை கொல்ல முடியும்? இல்ல, இதுதானே பிரச்சனை. இன்றைக்கு மத பிரச்சனை வந்தால் அதான வருகிறது. இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அதுதான சந்தேகம். எப்படி கடவுள் கொலை செய்யப்பட முடியும்? அதுதான் ஒரு கேள்வி. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் மரத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, அதற்கு பின்பாக ஒரு மரம் இருக்கிறது. அதனுடைய பெயர் சிலுவை மரம். The Christmas starts with Christmas tree but ends with the tree of cross. இந்த சிலுவையில இயேசு மரித்துதான் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். உண்மை, அதான் சரித்திரம். கடைசியாக இந்த ஸ்டார் இருக்கு பாருங்க, இந்த ஸ்டார் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? இட்ஸ் a guiding God. Our God is guiding God. இந்த ஸ்டார் தான் அறிவாளிகளுக்கு, வழக்கறிஞர்கள் இருந்தாங்க அதுல. அப்போ இயேசு பிறந்தபோது, பெத்லகேம்ல பிறந்தபோது, கிழக்கிலிருந்து ஞானிகள், அறிவாளிகள் போனாங்க. அவங்களை வழி நடத்தினது யார் தெரியுமா? இந்த ஸ்டார் தான். சோ இந்த ஸ்டார் வழியா வழி நடத்தினாங்க. பட் ஒன்லி திங் தட் ஹேப்பன், அவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷன் பெத்லகேம், மேஞ்சர். பட் அன்பார்ச்சுனேட்லி they were diverted with that glittering palace. வசதியான வாழ்க்கையை பார்த்து கொஞ்சம் வழி தடுமாறி போயிட்டாங்க. அதோட விளைவு உங்களுக்கு தெரியும். பைபிள் படிச்சீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1-2 அதிகாரத்தையும் லூக்கா 1-2 நீங்க ஒருவேளை எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இல்லை என்றாலும் தயவு செய்து ஜஸ்ட் லிட்ரேச்சர் நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த ஞானிகள், அறிவாளிகள், அட்வொகேட்ஸ் கொஞ்சம் வழி தவறுனதுனால மிகப்பெரிய கொலையே நடந்துச்சு. 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள். It's a very pathetic situation. So the star tells, don't miss your way and destination. It's a guiding star. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவும், இந்த கிறிஸ்துமஸ் மரமும், இந்த கிறிஸ்துமஸ் நட்சத்திரமும் தாரா, இது சொல்லுகிற பாடங்கள் என்ன? வழி தவறாமல் நித்திய வாழ்வுக்கு அவர் ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் God's children, கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோடு வாழ்வதற்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் விசேஷமாய் இந்த வழக்கறிஞர்கள் இந்த கிறிஸ்துமஸ் கூடுகையில கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே நம்முடைய கண்களை மூடி பிரார்த்தனை செய்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனுக்குலம் வாழ்வதற்காக, வாழ்விழந்து கிடந்த நாங்கள் இப்படிப்பட்ட மகிமையான வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக, எங்களை வாழ வைப்பதற்காக உம்முடைய பரலோகத்தின் மகிமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சரித்திரத்துல பிரஜாபதியாய் மனுக்குலத்திற்கு பாவம் மன்னிப்புக்கு இந்த அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்த உம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசுவை, அந்த இரட்சகரின் நாமத்தினால் இன்றைக்கு நாங்கள் கூடி வந்திருக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ் விழா உம்முடைய நாமத்தினால சிறக்கும்படியாய், அதன் வழியாய் இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே உண்மையான மன சமாதானத்தோடு joy to the world, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டான நற்செய்தி என்று சொல்லப்பட்டபடி அந்த சந்தோஷத்தோடு
தனி மனித வாழ்விலும் வழக்கறிஞர் தொழிலும் ஆண்டவரே குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் சபை வாழ்விலும் நாங்கள் சிறந்து வாழ கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுவாங்க. அதுக்கு முன்பதாக பயர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவாங்க. அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ரெவரண்ட் ஃபாதர் சகாயம் அவர்களை வாழ்த்து வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். இப்போது அவருக்கு சால்வையும் நினைவு பரிசு நாம் வழங்க இருக்கிறோம். ஐயா வாங்க, மைக்கேல் விதர் வாங்க. ஃபாதர் சகாயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற மைக்கேல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
ஃபாதர் சகாயத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். On behalf of Christian Advocates, I extend a warm welcome to Reverend Father Sagayam, a Redemptorist priest. Father was ordained a priest in 1991 after his ecclesiastical studies at Bangalore. He was in the formation of candidates for priesthood since 1992. He completed his doctoral studies in philosophy in the University of Ghent in Belgium. He was a lecturer in Bangalore for 13 years. He continues to teach the seminarians. He is now involved in the work of migrants, Jesus youth groups, and animating retreat for different groups. We have the privilege to have him in our midst. We welcome you, dear Father. Thank you, brother. Father, அவர்களுக்கு ஐயா வாங்க. ஃபாதர் அவர்களுக்கு மைக்கேல் அவர்கள் இயேசுனுடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தின் வாழ்த்துக்கள். இந்த மாலை நேரத்திலே உங்களோடு இணைந்து இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நேரத்திலே பங்கெடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு 2 காரணங்களை மட்டும் நான் சொல்லி ஒரு சிறிய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்துமஸ் காலம் மகிழ்ச்சியின் காலம். இந்த மகிழ்ச்சியானது எதற்காக வென்றால், நீங்களும் நானும் விசுவசிக்கின்ற அந்த மீட்பர் இயேசு இவ்வுலகத்திற்கு வந்து அனைத்து மக்களுக்காக யாரையும் ஒதுக்கவில்லை, யாரையும் புறக்கணிக்கவில்லை. அந்த வந்த மாமனிதர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காக ஒரு மீட்பராக வந்தார். ஆகையினால் நாம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் போது கொண்டாடுகின்ற அந்த மகிழ்ச்சியானது, இயேசு எனக்காக வந்தார், இயேசு பிறருக்காக வந்தார், இயேசு அனைவருக்காகவும் வந்தார் என்ற ஒரு நற்செய்தியை நாம் கொண்டாடுகின்றோம். அதனுடைய வெளிப்பாட்டை தான் நான் இங்கு இந்த மாலை நேரத்திலே பார்க்கின்றேன். அழைப்புதலிலே இது வழக்கறிஞர்களுடைய ஒரு மாமன்றமாக இருந்து அவர்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியாக இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியிலே விசுவசிக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைத்து சேர்த்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இருப்பதினால், ஒரு மகிழ்ச்சிகரமான நேரமாக இருப்பதினால் அதிலே எனக்கு மிகவும் பெருமை, மகிழ்ச்சி. ஏனென்றால் we are not exclusive, but we are inclusive, including all the believers. அந்த வகையிலே எனக்கு இந்த மாலை நேரம் ஒரு மகிழ்ச்சிகரமான நேரமாக இருக்கின்றது. அதோடு இரண்டாவதாக, இந்த நேரத்தை, இந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தை ஏதோ உங்களுடைய மத்தியில் மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை, மாறாக it is extended to your family members and you have brought your family also together. So again, it is a sign of unity, it's a sign of fellowship. இந்த 2 காரியங்களை நாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், மகிழ்ச்சியான கொண்டாட்டம், அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து உண்மையிலே இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சியை, அந்த நம்பிக்கையை, அந்த சகோதரத்துவத்தை நாம் கொண்டாட இது வெளிப்படையாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே நேரத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கின்றன. இப்போ நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்டேன்னா, உங்களுடைய அனுபவத்திலிருந்து ஒவ்வொருவரும் இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு யாராக இருக்கின்றாருன்னு நீங்கள் நிச்சயம் சொல்ல முடியும்.
ஒரு நான் பிலீவர்ட்ட கேட்டா கூட அவங்களுடைய அறிவுபூர்வமாக அவர்கள் அறிந்ததை வைத்து இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் அனைத்துக்கும் மேலாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது நமக்கு ஞாபகத்திற்கு வரக்கூடியது இயேசு கிறிஸ்து மீட்பர். இயேசு கிறிஸ்து மீட்பராக பிறந்திருக்கின்றார். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் உலகத்தை மீட்பதற்கு. அதாவது இறைவன் இந்த உலகத்தை படைக்கும் போது ஒரு உன்னதமான குறிக்கோளுக்காக படைத்திருக்கின்றார். எதுக்காகனா அந்த இறைவனோட நம் அனைவரும் இணைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும். இறைவனுடைய சாயலிலே நீங்களும் நானும் எல்லா மனிதரும் எல்லா ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நம்பிக்கை கொள்கையை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் இறைவனுடைய சாயலிலே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகையினால் இறைவனால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் ஆதியிலே என்ன செய்தோம்? அந்த அருளை விட்டு அந்த இறைவன் கொடுத்த அந்த சாயலை கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கடிச்சு பாவிகளாக மாறினோம். அந்த பாவிகளை அனைவரையும் மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக மீட்பராக இந்த உலகத்திற்கு வந்தார். அதனைத்தான் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்லையும். ஆகையினால் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் உணர்ந்து அந்த மீட்பரை கொண்டாடுவதோடு நாம் நிறுத்தி கொள்ளாமல், எப்படி இந்த நிகழ்ச்சியானது அனைவரையும் ஏற்றுக்கொண்டதோ, அனைவரையும் when it's included everybody, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டு அந்த மீட்பை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்து 2025 ஆண்டுகளாக போகின்றன. இந்த 2020 ஆண்டு நோக்கி நாம் செல்லும் போது நாம் என்ன பார்க்கின்றோம்? இந்த உலகத்திலே ஒரு அமைதியற்ற தன்மை. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இதுல ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையில வந்து ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. மிடில் ஈஸ்டிலும் ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆகையினால் நாம் ஒரு அமைதியற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானது, முக்கியமானது என்னவென்றால் அமைதி, சமாதானம். ஆகையினால் இந்த மீட்பின் திருவிழாவை, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடும் போது அந்த மீட்பரை பெற்ற நாம் அனைவரும், இந்த மகிழ்ச்சியை பெற்ற நாம் அனைவரும் ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த ஜூப்ளி ஆண்டை 2025 ஆண்டை நோக்கி நாம் செல்லும் போது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடை சமாதானம், மகிழ்ச்சி, அன்பு, மீட்பு. இவை அனைத்தையும் நாம் நம்மோடு நிறுத்தி கொள்ளாமல் ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த திருவிழா, இந்த ஃபெலோஷிப் ஒரு முழுவடையும். இல்லாவிட்டால் நாம் பெற்ற அந்த மகிழ்ச்சி நம்மோடு நிறுத்தி கொண்டு அது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆகையினால் இந்த அருமையான நேரத்திலே மிகவும் மகிழ்ச்சியாக ஒருவர் மத்தியிலே நம்முடைய சமாதானத்தை, மகிழ்ச்சியை, அன்பை பகிர்ந்து கொள்கின்ற இந்த நேரத்திலே இறைவன், நம்மை படைத்த இறைவன் யாராக இருக்கின்றார், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை உணர்ந்து அந்த மீட்பை நாம் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் அன்பார்ந்த சகோதர சகோதரியரே, ஒரே ஒரு கருத்து தான் நமது மத்தியிலே இன்றைய நாளுக்கு நமக்கு தேவைப்படுகின்றது. அதாவது இந்த 2025 ஆண்டை நோக்கி நாம் செல்லும் போது நீங்களும் நானும் நம்பிக்கையின் சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள். இந்த சவால்களுக்கு மத்தியிலே இப்போது நாம் கொண்டாடுகின்றோமே இந்த திருவிழா, மகிழ்ச்சியின் திருவிழா, இது நம்பிக்கையின் திருவிழா. ஏனென்றால் நமக்காக மீட்பர் ஒருவர் வந்தார், நம்மை மீட்டிருக்கின்றார், நாம் அந்த மீட்பை அனுபவித்திருக்கின்றோம். அந்த மீட்பை ஒருவரோடு பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி, அவர்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்களுக்கு நாம் நம்பிக்கையை தந்து
சகோதர சகோதரிகளாக அந்த மீட்பெருனுடைய துணைவர்களாக நீங்களும் நானும் 2025ஆம் ஆண்டை நோக்கி நாம் செல்ல வேண்டும். ஆகையினால் இந்த மகிழ்ச்சியின் திருவிழா, இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா நாம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை தந்து அந்த நம்பிக்கையை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த சமுதாயத்தை நம்பிக்கையின் சமுதாயமாக, அன்பின் சமுதாயமாக, நாம் பெற்ற மீட்பை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியின் சமுதாயமாக மாற்ற இந்த நேரத்திலே நாம் மன்றாடி ஒருவரை வாழ்த்துவோம், ஒருவருக்காக மன்றாடுவோம். நன்றி. வழங்கிய ரெவரண்ட் ஃபாதர் சகாயம் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய சிஎஃப் குழுவில் ஒரு சிறு நாடகத்தை நடித்து காட்ட இருக்கிறார்கள். ஒரு அருமையான நாடகம், அதை நாம் பார்ப்போம். இப்பொழுது ஒரு வாழ்க்கை உண்டு, உள்ளான மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. ஈவன் தோ மைசெல்ஃப், நான் உள்பட எல்லாருக்குமே. இப்போ உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி அவருடைய டிரான்ஸ்பரண்ட்டை பற்றி யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு இந்த குறு நாடகத்தில் வழக்கறிஞர்களாக நாங்கள் ஒரு சின்ன சப்ஜெக்டை முன்னாடி வச்சு, வெளியரங்கமான மனிதன் எப்படி இருப்பான், உள்ளான மனிதன் எப்படி இருக்கான், அதை குறித்து ஒரு சின்ன நாடகம். குறைகள் இருந்தால் தயவாய் மன்னியுங்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் நான் தான் நீதிமான், என்னை விட இந்த உலகத்தில் ஒரு சரியான மனிதர்கள் இல்லை, என்னை விட சரியான அறிவாளிகள் இல்லை, என்னை விட ஒரு பரிசுத்தவான்கள் இல்லை, என்னை விட சரியான நபர் ஜஸ்டிஃபுல் பர்சன் யாரும் இல்லை, நான் தான் பரலோகத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எந்த மதமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் தான் சரியான நபர் என்று இந்த பூமியிலே சொல்வதை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அப்படி 4 நபர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறோம். முதலாவது, உலகத்திலே மிக உயர்ந்த நடிகையும் அழகியுமான ஒரு பியூட்டிஷியன்ஸ் லேடி, அவர்கள் தன் சரீரத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கார், அவர் வரப்போகிறார். அடுத்து ஒரு பொலிட்டீஷியன், அவர் கக்கன் காலத்திலிருந்தும் காமராசர் காலத்திலிருந்தும் அதுக்கு முன்னாடி இருந்தும் கரப்டட் இல்லாமல் ஒழித்த ஒரு அரசியல்வாதி வருகிறார். அதுக்கு அடுத்தது இன்னொரு நபர் வருகிறார். அவர் யார் என்று சொன்னால் ரெவரண்ட் டாக்டர் ரிட்டையர்ட் சோ இருக்கிற பிஷப் பேராயர் வருகிறார். அதுக்கு அடுத்தது ஒரு சாதாரண சகோதரி வருகிறார். தான் சாதாரண ஆள், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி சாதாரண பெண்மணி வருகிறார். இவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாய் தத்துரூபாய் கொண்டு வருகிறோம். நீங்களே நீதி செய்யுங்கள், உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியிலே ஒரு நடிகையை அழைக்கிறோம். பாப்பா பாப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! இந்த வெயில்ல ஏசி இல்லாம வெளியே வந்தா ஒண்ணும் முடியும். இன்னைக்குன்னு பார்த்து என் அசிஸ்டன்ட் வேற வராம போயிட்டான். என்ன பண்றது? பூமியில வாழ்ந்த எனக்கு என்ன புகழ், என்ன பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம், என் அழகுக்கு இப்போ பரலோகத்துக்கு நான் போறேன். என் இருக்கிற பேருக்கும் செல்வாக்கத்துக்கும் கண்டிப்பா எனக்கு பரலோகத்துல பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்க போறேன். நான் ரொம்ப சந்தோஷமா போறேன். 100 ரூபா கொடுத்து உங்க செல்வாக்கும் பேரும் நீங்க பரப்புறீங்களா? எனக்கு தெரியல. சொல்லுங்க பிரதர், என் பேரு ஃபர்ஸ்ட் புத்தகத்துல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. யாரு, எங்க இருந்து வரிய? பூலோகத்துல இருந்து வந்தேன். நான் தான் ஃபேமஸ் ஆக்டர் அண்ட் ஃபேமஸ் அழகி. அப்படிங்களா? கான்செப்ட் வந்து பிரதர் இல்லைங்க. இப்போ எதை வச்சு உங்க பேர் தான் இருக்கும், நீங்க தான் நீதியோட எதை வச்சு சொல்றீங்க? நான் இந்த பூமியில வாழும் போது எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன் தெரியுமா? நான் அவ்வளோ ரைட்டா இருந்தேன், யாருக்கும் ஒரு தப்பு செய்யல. என் பேர்ல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கல பாப்போம். சரிங்க, உங்களை குறித்து தகவலை வந்து அங்க கேளுங்க, அவர் சொல்லுவார். நீங்க சொல்லுங்க. உங்க பேருக்காகவும் புகழுக்காகவும் ஏழை மக்களை வஞ்சிக்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட இந்த வாங்குற காசு எல்லாத்தையும் நீங்க உங்க பேருக்காகவும் புகழுக்காக நீங்க செலவு பண்ணீங்க. உங்க வெளி அலங்காரத்தை மட்டும்தான் நீங்க வந்து அழகப்பட்டு கண்ட உள்ளான அலங்காரம் வந்து உங்களுக்கு இன்னும் சீர்கெட்டு தான் இருக்குது. நீங்க வெளியில தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அழகையா இருக்கிறீங்க. ஆனா உங்க சரீரத்துக்குள்ள ஆத்மா ஆத்மா எல்லாம் தூங்கின்னு தான் இருக்குது. அதனால நீங்க பரலோகத்தை உங்களால சுதந்திரிக்க முடியாது. நீங்க சுதந்திரிக்க போகிற இடம் என்ன தெரியுமா? அக்கட சூடண்டி. ஐயோ வேணாம். அம்மா, நீங்க
உள்ளார்ந்த உங்க உள்ளார்ந்த நிலையில நீங்க மனம் திரும்பல. நீங்க மேலான நிலையில தான், மேலோட்டமாக தான், உங்களை மாத்திரம் தான் நீங்க அதை நினைச்சிட்டு இருந்தீங்க. அதனாலதான் இந்த நிலை உங்களுக்கு. பாருங்க, அடுத்து நம்ம மத்தியில 1963 கட்சி அமைப்புகளை தனக்கென்று தொண்டர் படைகளை அமைத்த தலைவன் ஒருவர் நம்ம மத்தியில் வருகிறார் வருகிறார் வருகிறார். புலிப்பாண்டி வரார், புலிப்பாண்டி வரார், புலிப்பாண்டி வரார். வணக்கம் வணக்கம். இன்னும் ஒரு பட்டாசு இல்ல, மாலை இல்ல, வந்த இவங்க எல்லாம் எழுந்து வந்து ஒரு சால்வை படுத்த இல்லையா? யாருமே இல்லையா? பூலோகத்துல என் மரியாதை தெரியாம நீங்க என்ன இங்க பண்றீங்க? உங்க நிர்வாகமே சரியில்லையா? ஐயா வணக்கம் சாமி. வணக்கம். சாரி, யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? என்ன யாருன்னு ஃபர்ஸ்ட் நான் என் வாயில சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், பூலோகத்துல வந்து ஊரு ஃபுல்லா என்னோட போஸ்டிங் என்ன, என் தாத்தா யாரு, இங்க உட்காந்துட்டு இருக்கிற பாதி அட்வொகேட்ஸ் படிச்சு அட்வொகேட்டா இருக்கு, நாங்க கொடுத்த ஃபீஸ் பணம் தான். இல்லைங்கய்யா, படிச்சியா இல்ல கொடுத்த பணம், அவங்க படிச்சு பட்டம் பெற்றதுக்கு நாங்க கொடுத்த பணம் தான். நீங்க நடத்தின காலேஜுங்களா? ஆமா, நீங்க போற ரோடு பிரிட்ஜ் எல்லாமே நாங்க கொடுத்தது தான். ஐயா, இவங்க தாத்தா யாரும் தெரியுமா? ஐயம்பேட்டை அரியடன் கலிய பெருமாள் சந்திரன். அதாவது ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த புத்தகத்துல என் பேர் இல்லைன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல யாரும் ஒரு ஆளும் இருக்க முடியாது. அது தெரிஞ்சுங்க. பொறுமையா இருங்க சார். நீங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன மாதிரியான சமூகத்துக்கு நன்மை செஞ்சீங்க? நீங்க அனைத்து சமூகமும், நீங்க மத்திய அரசாங்கம் வந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் வந்தாலும் சரி, எந்த அரசாங்கத்திலையும் நான் தான் மினிஸ்டர், நான் தான் எம்எல்ஏ, நான் தான் எம்பி. எந்த ஆட்சி மாறினாலும் நான் போஸ்டிங்ல தான் இருப்பேன். அது தெரிஞ்சுங்க. ஐயா, இவர் கணக்கெல்லாம் இப்பதான் நாங்க பார்த்தோம். தோண்டாத கிணறுக்கு பில்லு போடுறதும் சரி சரி, என் பேர் இருக்குதா இல்லையா? ஒயிட்டா வேணுமா பிளாக்கா வேணுமா? ஜிபேவா, கூகுள் பே, என்ன போன் பேவா, பேடிஎம், எதுல வேணும் சொல்லுங்க. லஞ்சம் கொடுக்குறாங்க. இவனை தூக்கி முதல்ல நரகத்தை தள்ளுங்க. என்ன சட்டில போடுங்க, அக்கறை போ. நண்பரே, உங்களுடைய பூலோகத்தில் வாழ்ந்தபோது உங்களுடைய பழைய நினைவுகளை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் எல்லாரும் நீங்கள் எத்தனை பேர் ஏமாத்திருக்கீங்க, எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கி வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திருக்கீங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதற்கான விளைவை நீங்கள் இப்போ ஏற்றுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம ரெவரண்ட் ட்ரீட் டாக்டர் மேட்ரேட் பிஷப் பேராயர் வருகிறார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ பிரதர். நான் ரெவரண்ட் டாக்டர் ரெவரண்ட் பிஷப்பாக இருக்கேன், ரைட் ரெவரண்ட் பிஷப்பாக இருக்கேன். எனக்கு பரலோகத்தில் இடம் இருக்கா? ஐயா பிஷப் ஐயா, நீங்க புஷப் எடுக்க மறந்துட்டீங்க. அதனால தான் வயிறு இங்க தொண்டி மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் நான் கலந்துக்கிறோம். நல்ல சிறப்பான வரவேற்பு கிடைக்குது, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, அதனால இப்படி இருக்கு. ஐயா, நீங்க ஏழை மக்களுக்கு முறையான சத்தியத்தை சொல்லாம அவங்க கிட்ட இருந்து சுரண்டி சுரண்டி சாப்பிட்டு உங்க குடும்பம் தான் பெருசாயின்னு இருக்கிறதா கண்ட ஏழைங்கெல்லாம் வந்து பெருசா நமக்கு தெரியல ஐயா. அப்படியெல்லாம் இல்லை. நாங்க போனாலே எத்தனை சர்ச்சு திறந்திருக்கிறோம், எத்தனை எத்தனை பேருக்கு நான் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கிறேன், இப்படி நிறைய பேருக்கு நான் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் பேர் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. பேராயர், அவர் ராஜ்யத்தை கட்ட சொல்லி தேவன் சொன்னார், கேட்டீங்களா? நீங்க உம்ம ராஜ்யத்தான கட்டி இருக்கிறீரு, உம்ம பேர் இருக்குமா? நிச்சயமா இருக்கணும். ஏன்னா இந்த ஆலயம் பூராமே மக்களுக்காகத்தான், ஆண்டவருக்காகத்தான் நான் கட்டி இருக்கிறேன். அதனால எனக்கு பரலோகத்தில் நிச்சயமா இடம் இருக்கும். பாருங்க லிஸ்ட்ல பாருங்க, முதல் பேர் என் பேரா தான் இருக்கணும். என்ன பேர் சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். ஹென்றி வில்லியம். ஐயா, அவர் பேர் இல்லைங்கய்யா. என்னது, என் பேரே இல்லையா? உங்க மேல இப்பவே ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட போறேன். உங்களுடைய பதில் என்ன? எங்களுக்காக வாதாட அண்ணன் பால்கரன் இருக்காரு. யாரு வந்தாலும் எனக்கு வாதாடுறதுக்குன்னு சில வக்கீல் இருக்காங்க. நாங்க அவங்களை வச்சு நான் என்னன்னு செஞ்சிருவேன். உங்களுக்கு நான் கோர்ட்ல மீட் பண்றேன். நான் ஐயா, இவர் ரொம்ப பேசுறாரு. இவர் தள்ள வேண்டிய இடத்துல தள்ளுங்க. ஐயா, நீங்க இந்த பூலோகத்தில் வாழ்ந்த போது தேவன் வந்து உங்களுக்கு ஒரு பேராயருங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்தாங்க. ஆனா நீங்க உங்களுக்கு மாத்திரம் அந்த ஆலயத்தை நீங்க கட்டிக்கிட்டீங்க. எல்லாம் இறை மக்களுக்காக, மற்ற மக்களுக்காக நீங்க எந்த வேலையும் நீ செய்யல. அதுக்கடுத்ததாக இப்பொழுது ஒரு பாவப்பட்ட ஒரு சாதாரண ஒரு சகோதரி, அவள் இயேசுவின் ரத்தத்தின் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்தவளாய் என்னுடைய அதிகாரத்தையும் அல்லது நான் செய்த நலத்திட்டங்களையும் நான் செய்த நன்மைகளையுமே வைத்து எல்லாரும் வந்து சொன்னாங்க. இப்போ ஒரு சாதாரண சகோதரி நம்மத்தில் வருகிறார்.
பீவுலா என்ற சகோதரி வராங்க. பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பாக உங்கள் பேர் வந்து கண்டிப்பாக இந்த சகோதரியின் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இந்த சகோதரி வாழும் நாட்களிலே இயேசு மேல் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு இவள் நம்புகிற காரியங்கள் எல்லாமே ஜெயமாக பிடித்ததுனால இந்த சகோதரி வந்து பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார். இவள் இயேசுவின் பிள்ளையாக மாறுகிறார். வாங்கம்மா, பரலோகத்துக்கு வந்து நீங்க எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆமென். நன்றி. கைகளை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். இதில் ஒரு சின்ன காரியத்தை ஒருவேளை நாங்கள் ஒரு பேர் தான் நாங்கள் வேற கான்செப்ட் இதில் போயிடுச்சு, நான் சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு மனிதரும் தன்னையே மேன்மைப்படுத்தி பேசினார்கள். நான் சமூகத்தில் நிறைய சேவை செய்திருக்கிறேன், கல்லூரிகளை வைத்திருக்கிறேன், படிப்பு வைத்திருக்கிறேன். ஒரு அழகி சொன்னாங்க, என்னால் யாருக்குமே எந்த நட்டமும் ஏற்பட்டதில்லை, எல்லாருக்கிட்ட ஒன்று அன்பாக தான் இருந்திருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது அன்புக்கினியவர்களே, சன்மார்க்கரும் நீதிமான் சன்மார்க் என்று சொல்கிறோம். பார்ப்ப கீழே கூட ஒரு எறும்பு கூட தீங்கு நினைக்காத ஆட்கள் கூட பரலோகம் பெயர முடியாது. வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னையின்றி ஒருவனும் பரலோகராஜ்யம் வாரான். எனவே அன்புக்கினியவர்களே, இந்த உலகத்தில் நிறைய திட்டங்கள், நலத்திட்டங்கள், பொருள் உதவிகள், பண உதவிகள், படிப்பு உதவிகள் செய்தாலும், அல்லது நான் கரப்பேடு இல்லாத லஞ்சம் வாங்காத அதிகாரி என்று சொன்னாலும், நீதிமான் என்ற போர்வில் வாழ்ந்தாலும் உள்ளான மனிதன் இருக்கிறானே, அந்த மனிதனுக்கும் கடவுளுக்குள்ள தொடர்புகள் சரியா இருக்கும்போது அவன் பாதைகள் சரியா இருக்கும். அவன் சொல்லுகிற வைகுண்டத்துக்கு போவான், பரலோகத்துக்கு போவான். நீங்கள் எது வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம், பரலோகமாக வைத்துக் கொள்ளலாம், வைகுண்டமாய் வைத்துக் கொள்ளலாம், சொர்க்கமாக வைத்துக் கொள்ளலாம், நீ எது வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். உங்கள் ஜீவியம் ரொம்ப முக்கியம். வாழ்கிற வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசி பால் கனகராஜ், மெம்பர் ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, அவரை நாங்கள் காணப்படுத்த விரும்புகிறோம். அப்படியே நம்ம அட்வொகேட் கிருஷ்ணகுமார், அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக இருக்கிற கிருஷ்ணகுமார் அவர்களே வாழ்த்து வருகிறார். செல்வம் அவர்கள் வந்து சால்வை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். ஆமாம். அட்வொகேட் வேல்முருகன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சாம் நந்தகுமார் அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிற வேல்முருகன், மெம்பர் ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, அவர்களை நாம் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே ஞானப்படுத்துகிறோம். லா அசோசியேஷனுடைய செக்ரட்டரி ஜெயராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நலத்தந்தை அவர்களை அன்போடு வழங்குகிறேன். தமிழ்ச்செல்வன் அவர் வந்து சாலை அடிமை.
அனைத்தையும் படைத்தான சர்வ வல்லவர் தாழ்மையுள்ள தாய்மணியின் தலை சாய்கிறான். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையே லைப்ரரியன் எம்ஹெச் அவர்களை காணப்படுத்துகிறோம். பைபிள் ரீடிங் கிரேசி சிஸ்டர் கிரேசி அவர்கள் வந்து பைபிள் ரீடிங் வாசிப்பாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 10 முதல் 32 வரை. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர்.
புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆமென். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர். இப்பொழுது ஒரு முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்காக, இது கிறிஸ்துமஸ் தேவ செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறோம். இப்போது அவர்களுக்கு ஒரு கணத்தை செய்ய விரும்புகிறோம். சுபாஷ் அவர்கள் வந்து சால்வை அணிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரிய அன்பிற்குரிய கிறிஸ்தவ வழக்கறிஞர்கள், கிறிஸ்துமஸ் கூடுகைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எனதருமை சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் வழியாக வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இங்கு வீற்றிருக்கக்கூடிய பங்கு தந்தை அவர்கள், அருட்பணி வெற்றுமனவா அண்ணன் அவர்கள் மற்றும் செயலர் பொருளர் அவர்கள், தலைவர் அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். சிறப்பாக என்னை அன்போடு அழைத்த அட்வொகேட் சுபாஷ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கின்றேன். சுருக்கமாக பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மறுபடியும் பேச அழைக்கப்படுவார்கள். அதனால ரொம்ப சுருக்கமா ஒரு 5 to 7 minutes நான் பேசிட்டு உட்கார்ந்துறேன். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு விழாவிற்கு நான் சென்றிருந்த பொழுது ஆண்டவருடைய பிறப்பின் காட்சி செயல்படுத்தப்படும் என்று ஆங்கர் அனௌன்ஸ் பண்றாங்க. மேலே யோசேப்பு வந்துடுறார், மரியாள் வந்துடுறாங்க மேடைக்கு. லைவ் கேட்டில், உண்மையாலுமே ஆட்டுக்குட்டி எல்லாம் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஞானிகள் வந்துடுறாங்க, மெய்ப்பர்கள் வந்துடுறாங்க, எல்லாம் வந்துடுறாங்க. கர்டன் வந்து உயர்த்தப்படுகின்ற வேளையிலே மரியாள் கையில யார் இல்லை? எஸ், இல்லை. உடனே கிரீன் ரூமுக்கு ஓடி போய் ஒரு டால் ஒன்று கொண்டு வந்து அவங்க கையில அழுத்தி வைக்கிறாங்க. அந்த நேட்டிவிட்டி சீன் முடிஞ்சது. ஞானிகள் இறங்கினார்கள், ஆட்டுக்குட்டிகள் இறங்கிற்று, மெய்ப்பர்கள் இறங்கினார்கள், மரியாள் இறங்கினார்கள், யோசேப்பும் இறங்கிட்டாரு. The forgotten one on the stage was baby Jesus. Next வந்து ஆங்கர் அனௌன்ஸ் பண்றாங்க, now we'll have the song Silent Night அப்படின்னு. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓடி வராங்க ஸ்டேஜ் மேல. ஒரு பையனுடைய கால் அந்த பொம்மை மேல பட்டோன்னு பொம்மை சர்ன்னு போய் ஒரு ஓரத்துல இருந்துச்சுங்க. All through the celebration Jesus was in the corner. Where is Jesus in our celebrations? That is the very basic question that I would like to start. இயேசுவானவர் நம்முடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே எங்கே இருக்கிறார்? ஏழைகளின் முகத்திலே இயேசுவை கண்டால் கிறிஸ்துமஸ், அடையாளமற்றிருக்கிறவர் முகத்திலே அடையாளத்தை கண்டால் அது கிறிஸ்துமஸ். ஏன்னா Jesus was a migrant from above who descended onto earth. அவர் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்தவர். அதனால்தான் மனித உரிமை மறுக்கப்பட்டது. உடை இல்லை, உணவில்லை, உறங்க இடமில்லை, இடமே கொடுக்க முடியாது. அங்கே போய் மாட்டுத் தொழுவத்தில்
பெற்றெடுத்து போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழமை. He was an exile, or he should be understood as a refugee. அப்படிப்பட்ட ஒரு அகதியாக, புலம்பெயர்ந்தவராக, ஒரு ரெஃப்யூஜியாக, ஒரு எக்ஸைலாக இங்கு வந்ததுடைய பர்பஸ் என்னன்னா, நீங்களும் நானும் வாழணும். சிம்பிள். So Jesus Christ came into the world to bestow life to all people who are denied the possibility of life. வாழ்வு மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வாழ்வின் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இயேசுவானவர் வந்தார். அந்த இயேசுவானவர் அனுப்பிய தந்தையாகிய கடவுளுடைய அன்பை கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸ். அப்போ 3 பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். We celebrate the love of God, which is Christmas. We celebrate the life of Jesus, which is Easter. We celebrate the birthday of the Holy Spirit, which is Pentecost. So 3 பண்டிகையை நம்ம கொண்டாடும் பொழுது கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்றதை விட தந்தையாகிய கடவுளுடைய அன்பை கொண்டாடுகின்ற பண்டிகை. So our God is a loving God. The God in Jesus is a loving God. அப்ப எப்படிப்பட்டவர்? எல்லா சூழமையிலும் the divine became human to make us divine. தெய்வம் இந்த மண்ணுக்கு வந்ததற்கு காரணம் என்னன்னா, மனிதனை தெய்வமாக்கிறதுக்காக. எப்படி நான் தெய்வமாக முடியும்? இறைவனுடைய பண்புகள், மதிப்பீடுகள், தகவுகள், மாண்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இயேசுவானவர் பிறக்கிறார். அப்போ நம்முடைய செலிப்ரேஷன்ல we have to keep Christ in the midst of all our celebrations, not the cakes, not the carols, not the Christmas greetings, not the Christmas tree, not the Christmas star, not the Christmas Santa Claus. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவமும் priority எதுக்கு நம்ம தரோம்னா, இதுக்கு தந்துட்டு the main C, Christ is missing in our celebrations. We celebrate all C's within quotes, but where is the big C, Christ? என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவானவர் உங்கள் உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் என்னுடைய இல்லத்திலும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்னவா மாறணும்? கிறிஸ்துவாக மாற வேண்டும், மேசியாக்களாக மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பெரிய அன்பு. That's why I said loving God. He is a loving God who sent his only begotten son onto the earth. எனவேதான் தன் ஒரே பேரான குமாரன் உலகத்திற்குள் அனுப்பினதின் நோக்கம் அந்த அன்பை கொடுத்தார். அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாம் மதத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, குலத்தை தாண்டி, மொழியை தாண்டி, கலாச்சாரத்தை தாண்டி, பண்பாடுகளை தாண்டி ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை நேசிக்காவிட்டால் இயேசு பிறக்கவில்லை. Jesus is not born. இது ஒரு நீங்க it's a radical statement which I want to emphatically make, because நமக்குள்ள இருக்கிற conflicts, நமக்குள்ள இருக்கிற hatred, நமக்குள்ள இருக்கிற pride, நமக்குள்ள இருக்கிற spirit of jealousy, நமக்குள்ள இருக்கிற காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாவற்றையும் நாம் தகர்த்து போட்டால்தான் இயேசுவானவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க முடியும். இல்லைன்னா இதெல்லாம் ரிச்சுவலா மாறிடும், பிராக்டிஸா மாறிடும், இது ஒரு ட்ரெடிஷனா மாறிடும். பட் திஸ் வில் நாட் பி an experience. If at all the birth of Jesus want to be an experience for all of us, we have to transcend all these barriers and obstacles. இந்த தடைகள் எல்லாம் நம்ம தாண்டணும். நம்ம ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமே, நம்ம இதுல எப்படி, because the God is inclusive God, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர். எனவே அப்படி வந்த ஒரு நிலையில் தான் படித்தாங்க இல்லையா, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். செபுலோன், நப்தலி, தீரு, சீதோன், கலிலேய குப்பங்கள், சமாரிய பட்டணங்கள். நான் சொல்றதெல்லாம் இன்னைக்கு லாங்குவேஜ் சொன்னா காலனி, யாரும் உள்ள போக கூடாது. Because these people were untouchables. The untouchables were made touchables by Jesus Christ. தீண்ட தகாதவர்கள் தீண்ட தக்கவர்களாக மாற்றப்பட்ட ஒரு புரட்சியவாதி தான், ஒரு ஆன்மீகவாதி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அதனால தான் சொல்றேன், நம்ம எல்லா பேரியர்ஸும் உடைக்கணும், எல்லா தடைகளையும் தாண்டணும். நம்ம எல்லாரும் ஒன்றோடு ஒருவர்
நம்ம இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் தாண்டி கிறிஸ்துவை மையப்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த உண்மையால அன்பா நம்ம பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்மஸ் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ற? God whom we celebrate is a loving God. ரெண்டாவது, the God whom we celebrate is a living God. அவர் வாழும் கடவுள். எப்படிப்பட்ட வாழ்வு? நிறைவான ஒரு வாழ்வு. நீங்களும் நானும் இல்ல மனுகுலமே வாழ்வதற்கு இல்ல, நம்ம யோவான் 3:16 பார்க்கும்போது, கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரோ அவர் கெட்டுப்போக நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி அவரை தந்தர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved Paul Francis, he gave his only son, begotten son. If Paul Francis loves or have faith in him, Paul Francis does not perish, but Paul Francis will have eternal life. So அது ஒரு ரீரீடிங் ஆஃப் தி பைபிள் நம்ம பார்க்கும்போது, அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால் நிலை வாழ்வை கொடுக்க வந்தவர். சோ அப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு கொடுத்திருக்கின்ற கடவுள் அந்த வாழ்வை பகிர்ந்து கொள்வதற்காக கொடுத்தார். நம்ம செல்ஃப் சென்டர்டா செல்ஃபிஷோடு நம்ம இருக்கவே முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்போ நம்ம இயேசுவை எங்க பார்க்க முடியும்? வாழ்விழந்த மக்கள் முகத்திலே பார்க்க வேண்டும். இயேசுவை எங்க பார்க்க முடியும்? அடையாளம் இழந்த மக்கள் முகத்திலே இயேசுவை பார்க்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாட முடியும் என்று நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். பிகாஸ் he is a living God, life giving God. இந்த லைஃப் எப்படின்னா in all its fullness, நிறைவான ஒரு வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே கிறிஸ்மஸ் என்று சொன்னால் நம்ம இதை உள்வாங்கி வாழுகின்ற பொழுது நமக்கு மிக மிக அவசியமான படிக்கப்பட்ட பகுதியில் பீஸ்னாங்க இல்லையா? அமைதி. இந்த அமைதி, the peace descended onto the earth to dispel hate relationships, hatred. So அப்படிப்பட்ட அமைதி, எங்கெங்கெல்லாம் அமைதி இருக்கிறதோ அங்கு கடவுள் இருக்கிறார். கடவுள் அனைத்தையும் கடந்து உள்ளிருக்கின்றவர், உள்ளிருந்து அனைத்தையும் கடப்பவர். தூய தமிழ்ல நம்ம சொல்றோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இந்த ஒரே பேரான குமாரை உலகத்திற்குள் அனுப்புவது எதற்காக என்று சொன்னால், நீங்களும் நாளும் சிறப்புமிக்க நிறை வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்காக. மூன்றாவதாக கடைசியாக இஸ் a liberating God, விடுதலையின் கடவுள். எனவேதான் இந்த கிறிஸ்மஸ் loving God, living God and liberating God. அப்ப எந்த விதமான ஒரு கட்டுக்குள்ளேயும் எந்த ஒரு மனிதனும் வாழவே கூடாது, வாழவும் முடியாது. அந்த விதமான ஒரு நிலையிலிருந்து கடவுள் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார். நான் யாரும் ஒருத்தருக்கு யாரும் நம்ம அடிமைகள் கிடையாது. நமக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. நமக்குள்ள ஆண்டான் அடிமை கிடையாது. நமக்குள் பணக்காரன் ஏழை என்பது இருக்கக்கூடாது. படித்தவர் படிக்காதவர் என்ற வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது என்பதை நம்ம தான் உலகத்துக்குள்ள எடுத்துட்டு போனோம். நீங்க எல்லாம் உங்க எவ்வளவு பேர்கிட்ட நீங்க பழகுவீங்க, எவ்வளவு பேருக்காக நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்க, வாதாடுவீங்க இல்லையா? எனவே இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இல்லையா நம்ம எல்லாருக்கும், சிறப்பா உங்களுக்கு. அப்ப அப்படிப்பட்ட சூழலில் you are giving the experience of liberation to the people who are in bondage. எனக்கு இந்த பிரச்சனைங்க, எனக்கு இந்த கஷ்டங்க எப்படின்னு உங்ககிட்ட வரும்போது you give them the experience of liberation. You become the Messiah in that situation. நீங்கள் மேசியாக்களா மாறுவீங்க. நான் மற்ற முகத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, உங்களை இயேசுவாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அப்படி நம்ம வாழும் பொழுது நமக்கு எல்லா செலிப்ரேஷனும் மீனிங்ஃபுல்லா இருக்கும். எனி செலிப்ரேஷன் லெட் அஸ் ரிஃப்ளெக்ட் காட். இறைவனை பிரதிபலிக்கிற எந்த தொழிலா இருக்கட்டும், அது பாஸ்டரா இருக்கட்டும், அது வேற பிஷப்பா இருக்கட்டும், அது வேற ஏதாவது ப்ரொஃபஷனா இருக்கட்டும், if you are honest to oneself and if you are honest to God and if I am honest to my neighbors, if I am honest to the nature, you will succeed. அப்போ அப்படிப்பட்ட என் உறவு இறைவனோடு சரியாக இருக்க வேண்டும். என் உறவு இறைவனால் படைக்கப்பட்ட நண்பர்களோடு சகோதரர்களோடு சரியா இருக்கணும், சகோதரிகளோடு சரியா இருக்கணும். என் உறவு கடவுளால் படைக்கப்பட்ட படைப்போடு சரியா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது Jesus is born not only on the 25th of December, every minute he is born.
எனவே அந்த ஒரு செய்தியோடு நான் உங்களை கடந்து செல்கின்றேன். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அருமை பாஸ்டர் ரெவரண்ட் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பாலாஜி வரதராஜன் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் தந்தையை இந்த மகிழ்ச்சியான மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளாகிய நீர் அன்பானவர், கடவுளாகிய நீர் எங்களுக்கு வாழ்வை தருகின்றவர், கடவுளாகிய நீர் எங்களுக்கு விடுதலை தருகின்றவர் என்கின்ற நற்செய்தியை மீண்டும் ஒருமுறை நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு அதை நினைவுபடுத்திக் கொண்டு எங்கள் அன்றாட வாழ்வில் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தவும் கடவுளாகிய நீர் எங்களுக்கு இன்றைக்கு பாராட்டின இந்த அற்புதமான நற்செய்திக்காக நன்றி செலுத்துகின்றோம். இறை தூதை கொண்டு வந்த ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடவுளாகிய நீர் அவரை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இன்னும் அநேகம் ஆயிரங்களுக்கு உடைய மானை எடுத்து நீர் பயன்படுத்தி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளில் இந்த நற்செய்தியை கேட்ட நாங்கள் அனைவரும் எங்கள் வாழ்வின் வழியாக உம்மை பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ்கின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பு ரட்சகமாக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
தேவனே மனிதனாக வந்தாரே என் வாழ்வில் பயமில்லையே. ஜெபித்து ஆசீர்வாதம் கூடி முடிப்பாங்க. எழுந்து நிற்போம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை நோகிற மாதிரி ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். நம்முடைய இந்திய நாட்டிலே ஒரு ஸ்லோகன் போயின்னு இருக்குது. அது என்னென்ன? எஜுகேஷன் ஃபார் ஆல், ஹெல்த் ஃபார் ஆல், எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல். நாலாவதா ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்றது வரணும். அப்பொழுதுதான் ஹாப்பி கிறிஸ்மஸ், அப்பொழுதுதான் ஹாப்பி நியூ இயர், அப்பொழுதுதான் புது வாழ்வு. எனவே அந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்பதை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். எனவே உங்களுடைய உங்களை நான் வாழ்த்துகின்றேன். என்னுடைய மகனும் ஒரு சீனியர் அட்வொகேட். எனவே அதை நினைத்து நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், நீ ஜஸ்டிஸை நீ கொண்டு வர வேண்டும். என்றைக்கு ஒவ்வொரு மகனும் ஜஸ்டிஸ் பெற்றுக்கொள்கிறான். பைபிள் இருக்குதுங்களா, அந்த பைபிள் ஒவ்வொரு பேஜை திறந்தாலும் இட் ஸ்பீக்ஸ் நத்திங் பட் ஜஸ்டிஸ். அதனால தான் அந்த பைபிளுக்கு பேர் மேனிஃபெஸ்டோ ஆஃப் ஜஸ்டிஸ். அங்கே வேறு ஒன்றுமே பார்க்க முடியாது. எனவே உங்கள் பணியை, உங்கள் குடும்பத்தை கட்டவும், நல்ல சுகம் கொடுவார், நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவோம், நல்லா எக்ஸசைஸ் செய்வோம். காலையில் 1 மணி நேரம் நடங்க, ராத்திரிலாம் 3 மணி வரைக்கும் கண் விழிச்சுட்டு அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் டென்ஷன்லாம் ஆகாதீங்க. வி நீட் ஹெல்த். எனவே நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு பலத்தோடு இறைவன் அருள்கின்ற ஆசையோடு வாழுங்க. இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி கிருபையும் சமாதானத்தையும் கிறிஸ்து பிறப்பின் நல்ல ஆசிகளையும் புத்தாண்டின் வாக்குத்தத்தங்களையும் ஆலோசனைகளையும் நிறைவாய் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. என்னுடைய அப்படியே அமருங்கள். உணவு ஆயத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு அப்படியே சீட்லேயே தந்து கொடுப்பாங்க. எல்லாம் உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா, எல்லாரும் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க.